இந்த மியூசிக் வந்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அந்த ரசிக்கும் தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. படம் முடிக்கிற வரைக்கும் அவருக்கு விஷுவலே காமிக்கல. அதுக்கப்புறம் அந்த ஈரானிஸ் மூவிஸ், இந்த ஃபாரின் மூவிஸில் வேற ஒரு களம் இருக்கு இல்லையா? 3 பாதையில் பயணிக்குங்க. ஒன்று சினிமாவுக்கு சினிமாவில் கனவுகளோட வர இயக்குனர்கள், படைப்பாளிகள், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல. சரி, ஒரு புது விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் அடையாளப்படுத்துறது ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த படத்தை வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஸ்கோப் திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்குங்க. ஓகே. அண்ட் பயோஸ்கோப் படம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த ஜேர்னி, அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த புத்தாண்டோட தொடக்கத்திலேயே நம்ம படம் வருது. இந்த ஆண்டே ரொம்ப மக்கள் சிரிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படம் ரொம்ப காமெடியாக ஒரு வில்லேஜ் பீப்புள்ஸ் எப்படி ஒரு படம் எடுத்தாங்கிறது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்க போகிறாங்க. ஓகே. இந்த ஆண்டே ரொம்ப ஜாலியாக தொடங்க போகுதுன்னு நினைக்கிறோம். ஓகே. அண்ட் பயோஸ்கோப் படத்தோட டீசர் பார்த்தேன், ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ எப்படி அந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? அதுங்க நம்ம இந்த படத்தோட கண்டென்ட் என்னவோ, ஒரு 2 மணி நேரம் படத்தோட கண்டென்ட்டை ஒரு 2 நிமிஷத்துல நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சோம். அப்போ இதோட டோட்டல் அதோட கண்டென்ட்டை இந்த கதை ஒரு உள்ளடக்கி இருக்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடங்கணும்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு சரியான தாட் இருந்தால் நம்மளே இறங்கி செஞ்சிடலாம். யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு இந்த கதையும் இந்த டீசரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அதனால இந்த அது ரொம்ப ஒரு மினிமைஸ் பண்ணி பண்ண மாதிரி டீசர் ரெடி பண்ணோம். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் பார்த்த வம்சம், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டே பை டே உங்களோட ஆட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெகுலர் படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஒரு வித்தியாசமான படம் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்தது. இது ஒரு முதல் படமாக நான் நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கதைக்களம். எப்படி நீங்கள் வந்தோடனே இந்த டீசர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா? அந்த டீசரை பார்த்துட்டு இந்த கேள்வி வருது. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த கேள்வி தான் வரும். எப்படி நீங்கள் பண்ணீங்க, எப்படி இதை எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு முயற்சின்றது தான் இந்த படமே. அதுதான் ஒரு சிறு பருக்கைன்னு ஒன்று, அந்த மாதிரி தான் இந்த டீசர் வந்திருக்கு. இந்த படம் முழுக்க அப்படி தான் இருக்கும். அதில் மியூசிக் ரெகுலர் ஜானர் பண்ணுறது ஒரு இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தது. இந்த மாதிரி பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். அதுக்கு சரியான தீனி கிடைச்சது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா இப்போ மியூசிக் அப்படின்னு பார்த்தா அப்போ இருந்த ட்ரெண்ட் வேற, இப்போ இருந்த ட்ரெண்ட் செட்டப் வேற இல்லையா? ஸோ இப்போ இந்த படத்தில் பண்ணியிருக்க மியூசிக் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும்? இந்த மியூசிக் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அந்த ரசிக்கும் தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த படத்துல அந்த ரசனையை நம்ம இதுல பயன்படுத்த முடியாது. பிகாஸ் இந்த படத்தோட ஜேனரே வேற ஒரு களம். ஸோ இந்த படத்திற்கான இசையை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட பார்க்கும்போது அது டெஃபினட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். அதையும் ரசிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சாங் மட்டும் இல்லை, எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. பட் அந்த டீசர்னோட எனக்கு இன்னொரு கேள்வி ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு மிஸ்கின் சார் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அவர்கிட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அவர் என்ன சொன்னார் நீங்கள் கேட்டோம்? இந்த படத்தோட ஐடியாவே எனக்கு அவர் கொடுத்தது தான். ஓகே. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வெங்காயம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த படத்தோட கண்டென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தை எப்படி எடுத்தாங்கிறது சினிமாவில் பெரிய எல்லாரும் கவனிச்சாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போது அவர் சொன்னார், இவங்க எப்படிலாம் இந்த படத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயங்கரமாக புதுசாக இருக்குது, இது சினிமாவிலே இல்லாத ஒரு விஷயங்களாக இருக்குது. இதை நான் ஒரு ஆவணப்படம் மாதிரி, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அல்லது ஒரு படமாக கூட நான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை, இதையே நம்ம ஒரு லைன் பண்ணலாம், இதுலேயும் இவ்வளோ விஷயம் கமர்ஷியலாக இருக்குது, இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அப்போ ஒரு இருந்த விதை தான். அவர் பண்ணியிருந்தா அவர் இன்னும் கூட பெட்டராக இருக்கும். அப்புறம் அவர் வேறு படங்கள் பண்ணதுனால அவரால் பண்ண முடியல. சரி, நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த படத்தை பயோஸ்கோப்பை உருவாக்கணும். அது என்னென்னா அதோட கண்டென்ட் வெங்காயம் படம் எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப நகைச்சுவையாகவும் ஜாலியாகவும் சொல்கிறது தான் இந்த பயோஸ்கோப். அப்போது அவர் தான் இந்த விதை போட்டார். அப்போ அந்த டீசர் தான் அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா? சார் சொன்ன மாதிரி ஒரு பாதி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோங்க இந்த டீசரில் தான் நம்ம சொல்கிறோம். அதை யார் நமக்கு அந்த விதை போட்டாங்களோ அவங்களோட வாய்ஸ்லேயே வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வாய்ஸ் பேசி கொடுத்தோம். ஓகே, சூப்பர். அண்ட் வெங்காயம் படத்தோட ரீமேக், லைக் அங்கே நடந்த விஷயங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமால இது ரொம்பவே புதுசா இருக்கு இல்லையா? இந்தியன் சினிமாலேயே அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணல. இப்போ வந்து இது வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆகும், எப்படி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு எங்களுக்கு? அது ஏன் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கிற கவலையே இல்லைங்க. நீங்க வெங்காயம் படம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பேக்ல நம்ம சொல்லிக்கிற டிஸ்கிரிப்ஷன் தானே ஒழிய, நீங்க ஜாலியா படமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படமே உங்களை ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணும். இதுக்கான பின்புலத்தில் இருக்கிற ஹிஸ்டரி தான் வந்து வெங்காயம் படம் பண்ண கதைங்கிறது. நீங்க எந்த வெங்காயம் படம் பார்க்கல, எதுவுமே பார்க்கலன்னா கூட நியூட்ரலா வந்து இந்த படம் தியேட்டருக்குள்ள வந்தாலே ஜாலியா சிரிச்சிட்டு 2 மணி நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்போ இந்த படமாவே அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைடு பண்ணும் அப்படிங்கும்போது எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, துணிஞ்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இன்டர்வியூல உட்காந்துருக்கோம், நம்ம வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த இடத்துலயே என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், இதை வந்து இது நம்ம ஜென்ரலா இருக்கும். பட் ஒரு புது ஆட்கள் வந்து ஒரு திடீர்னு புதுசா ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல் முறை இங்க பார்க்க போறாங்க, எல்லாமே அவங்களோட நடவடிக்கையை மட்டும் தனியா நீங்க விஷுவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சும்மா பேசிக்கா நான் சொல்றேன், அந்த மாதிரி முழு விஷயத்த ஒரு சினிமா எடுக்கும்போது என்ன பின்னாடி என்ன நடந்தது, நீங்க ஒரு இப்போ நம்ம பார்க்குற சார் சொன்னதுதான், இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் ஒரு 5-6 டேக்குக்கு அப்புறம் தான் ஃபைனல் டேக் தான் நம்ம பார்க்குறோம். படமே நாமே அதுக்கு முன்னாடி 20 டேக்கோ 10 டேக்கோ நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் படம். பட் அந்த முன்னாடி இருக்கிற 1, 2, 3 டேக்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபன்னா இருக்கும், என்ன நடந்திருக்கும், எவ்வளோ சீரியஸா இருக்கும், எல்லா விஷயங்களுமே இந்த படம் முதல் முறையா காமிக்குது. அதுதான். ஓகே. அண்ட் இன்னொன்று ஒன்று என்னன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு நார்மல் மூவினா அதுக்கு நம்ம மியூசிக் கம்போஸ் பண்றது ஓகே. லைக் இது வந்து ஒரு படத்துல நடந்த விஷயங்களை எடுத்து பண்ணும்போது சார் வந்து உங்ககிட்ட சொன்னப்போ டக்குன்னு உங்களுக்கு ஐடியா எப்படி வந்து சரி ஓகே இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு? ஆமா ஆமா, இவரு அதுலயும் வித்தியாசம் பண்ணிட்டாரு. எப்படின்னா படத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் சொன்னாரு இப்படி பண்ண போறோம்ட்டுன்னு, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே படத்தை முடிச்சு கொண்டு வந்து காமிச்சாரு. அதை நான் பார்த்த உடனே ஆஹா சூப்பர் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இது எந்த ஜெனருமே பொருந்த மாட்டேங்குது. அதான் ஒரு டிஃப்ரெண்டா. இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு ஃபோக்கோ இல்லை வெஸ்டர்னோ ஏதோ ஒன்று பண்ணா ஜென்ரலா எப்படி வேணா ஒரு 2 ஆல்டர்னேட்ல பண்ணிடலாம். பட் இதுக்கு எது பண்ணாலுமே பொருந்தல. அதுதான் அது வேற ஒரு களத்தை பார்க்குது, கேட்குது. அதனால ரொம்ப டைம் எடுத்தது இந்த விஷயத்துக்கு பண்றதுக்கு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். என்ன இது எதனை பண்றதுன்றத, இப்போ ஒரு எமோஷன்னா ஈஸியா பண்ணிடலாம், என்னன்றத எப்படி வேணா கொண்டு வரலாம். பட் இது வந்து 2க்கும் தாண்டி வேற ஒரு களத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இதை வந்து ஒரு எப்படி ஃபோக்கு வெஸ்டர்ன்ற மாதிரி இது ஒரு எத்னிக் அப்படின்ற ஒரு ஐகானில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி, அதுக்கப்புறம் அந்த ஈரானிஸ் மூவிஸ் இந்த ஃபாரின் மூவிஸில் வேற ஒரு களம் இருக்கு இல்லையா, அந்த களத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஜேனர் இதுக்கு பொருந்துதுன்ற மாதிரி நினச்சி பண்ணோம். அதே மாரி இந்த காமெடிக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் சின்னதாக இருக்கும் ஒரு சீக்வன்ஸ், அதை வந்து காமெடிக்கு ஒரு ரிதமோ ஏதோ ஒன்று பண்ணிடலாம். பட் இது வந்து எல்லா காமெடியுமே ஒரு லென்த்தி காமெடி. எப்படி கவுண்டமணி செந்தில் முதல்ல ஒரு சீக்வன்ஸ் இருந்தது இல்லையா, ஒரு ஃபுல் லென்த்துக்கு இருக்கும், ஒரு சீன் ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் சிரிச்சா கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம் இது. அதுக்கு மியூசிக் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ரொம்ப அழகா வந்திருக்கு. ஏன்னா இவருக்கு வந்து இப்போ காமெடி சீக்வன்ஸ்னா நீங்க ஒரு ஃபன்னியா கார்ட்டூனிக்காவோ போட முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா நேட்டிவிட்டி கிராமத்து மக்களுங்கும் போது இந்த மாதிரி கார்ட்டூனிக்கான சிஸ்டமேட்டிக் சவுண்டை நம்ம அப்ளை பண்ண முடியாது. பயங்கரமான வேலை இவருக்கு அதில் தான் இருந்துச்சுங்க. செயற்கைத்தனம் தெரியாமல் சிரிக்க வைக்கிறதுக்கான மியூசிக்கை பண்ணுறதுல பயங்கரமாக சவாலாக இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக்கை கொடுத்துட்டாரு. ஓகே சூப்பர். இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தில் லைக் எடுக்கும்போது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா, சீன் பை சீன் இல்லை இது எடுக்கும்போது இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? ஸ்ட்ரகிள் இருக்குல, ஸ்ட்ரகிள்குள்ள தான் இருக்கு. ஓகே, தண்ணியில கடல்ல போயிட்டு தண்ணி இருக்கான்னு கேட்கல, தண்ணி அந்த மாதிரி தான் இது. அது எவ்ரி மூமெண்ட் அப்படிதான் இருக்குங்க. இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, இவர் என்கிட்ட கதையா சொல்லல, படத்தை எடுத்துட்டு வந்து ஏன் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தாதான் அதோட நேச்சர் என்னன்னு தெரியுங்க. நான் கதையா ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஒரு யூஸ்வலான சினிமாக்குள்ள இருக்கிற விஷுவலுக்குள்ள இவருக்கு மைண்ட் வந்து செட் ஆகிடும். இந்த சீனுக்கு இப்படி ஒரு மியூசிக் இவருக்கு
கமிட் ஆகிட்டாருன்னா இவர் வெளியில் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவர் நியூட்ரலாக இருக்கட்டும், விஷுவலில் பார்த்துட்டு அதுக்கு மேலே இவர் வந்து மியூசிக்கை டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால தான் படம் முடிக்கிற வரைக்கும் அவருக்கு விஷுவலே காமிக்கல. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் அவருக்கு இது வேற ஏதோ கேட்கக்கூடிய படம் அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணார். அந்த மாதிரி இந்த படம் புதுசாக ஒரு 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 பாதையில் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது எவ்ரி மூமெண்ட் இதுக்கான ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஸ்டோட கால் சீட் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்துடுவாங்க, அது ஒருத்தங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு டெக்னீஷியன்னா நம்ம புக் பண்ணிட்டா போதும், எல்லாம் வந்துடணும், நம்ம ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும். இது எல்லாமே ஒரு கிராமத்து மக்கள் தான் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற, ஏன்னா இவங்களுக்கு மக்களுக்கு வந்து எந்த இடத்துல ஒரு சினிமா பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, ஒரு அந்நியமாக தோணிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கூட ஒரு திருவிழாவில் இருக்கிற மாதிரி ஒரு நம்ம ஒரு மாரியம்மன் பண்டிகை அப்போ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ எப்படி எல்லாரும் கலந்து ஒன்றா இருப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இந்த படம் எடுக்கும் பொழுது. எந்த விதமான சினிமாத்தனமும் வந்துடாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதில் அப்புறம் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்குமா, அதனால ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை நாள் ஆச்சு சார் இந்த இது? 90 நாள் அந்த மாதிரி ஆச்சுங்க. ஏன்னா யாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது, நம்ம சொல்லி தான் அவங்கள வந்து இது பண்ணணும். இன்னும் என்னன்னா இதில் அவங்க சொதப்பணுங்கிறதே சில நேரம் நமக்கு தேவையாகவும் இருக்கும். சில நேரம் வந்து சரியாக பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அது ஓகே டேக்காங்க, ஐயோ இன்னும் சொதப்புனாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் அப்படி இருக்கும். வழக்கமாக என்னன்னா நம்ம சொல்றத அப்படியே பண்ணும்போது நமக்கு ஓகேன்னு தோணுங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் சொதப்புனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் கேட்கும். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். நம்ம சொதப்பணும்னு நினைக்கும் போது ரொம்ப சரியா பண்ணிடுவாங்க, சரியா பண்ணணும்னு நினைக்கும் போது சொதப்புவாங்க. இப்படிதான் இருக்கும் இந்த படத்தோட டிராவல். அதனால இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க படம் பார்க்கும்போதே ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓ இப்படிலாம் தான் நடந்திருக்குமா அப்படின்ட்டு. அதுதான் இதோட ஸ்ட்ரகிள். ஓகே, அண்ட் இந்த பயோஸ்கோப் வந்து மக்களுக்கு எந்த மாதிரியான பயோஸ்கோப்பா இருக்கும்? லைக் சினிமாக்கே வந்து எப்படி இருக்கும், லைக் என்ன சொல்ல வருது இந்த படத்தின் மூலம்? இந்த படம் ஒரு 3 பாதையில் பயணிக்குங்க. ஒன்று, சினிமாவுக்கு வந்து சினிமாவில் வந்து கனவுகளோட வர இயக்குனர்கள், படைப்பாளிகள், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நீ சரியாக உங்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது, நீ சரியான ஒரு கதை இருக்குன்னா எதுக்கும் பயப்படாத, நீ துணிஞ்சு இறங்க, உன்னை வந்து இந்த மக்கள் கொண்டாடுவாங்க கூடிய ஒரு பயங்கரமான, எப்படி அந்த டீசர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணிச்சுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இந்த படம் அதை விட 200 மடங்கு அதிகமான மோட்டிவேஷனை பண்ணும். இது கிரியேட்டர்ஸுக்கு. ரெண்டாவதா ஊர்லேயும் வந்துட்டு வெங்காயம் படத்தில் வச்ச மாதிரியான ஒரு சின்ன ஒரு மெசேஜ், நீங்கள் இன்னும் வந்து எப்படி அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதை தாண்டி எதுவுமே இல்லாமல் காமனாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களே, எனக்கு எதுவுமே இல்லைங்க நான் ஒரு படம் பார்க்க வரேன் அப்படின்னு அவங்கள பயங்கரமாக ஜாலியாக சிரிக்க வச்சு அந்த 2 மணி நேரம் ரொம்ப ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ற அளவுக்கு 2-3 இடத்துல அள வச்சு. ஆமா ஆமா, எவ்வளவு நேரம் நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்களே, ஒரே ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தா நமக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி தகட்டும் இல்ல, சின்னதா ஒரு ஆப்போசிட்டா ஒன்று போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தயிர் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி சின்ன ஒரு எமோஷனலோட கனெக்ட் போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துங்கிறது 3வது பாயிண்ட்டுங்க. ஓகே, சூப்பர். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், அண்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேட்கும் போதே கண்டிப்பாக மியூசிக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு சில கேள்வி என்னென்னா, அந்த காலத்துக்கும் இப்பயும் இருக்க மியூசிக் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன வித்தியாசத்தை வந்து லைக் இதில் பார்க்குறீங்க? இந்த மியூசிக்ன்றது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டு இருக்கும் ஒரு விஷயம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸுக்கூட ரசனையும் வேறையாக இருக்குது, முதல்ல நாங்கள் ரசித்தது வேறையாக இருக்குது, அது எங்களுக்கு முன்னாடி ரசித்தது வேறையாக இருக்குது. ஸோ அந்த கால ரசனைக்கு தகுந்த மாதிரி போகிறது தான் சரியான விஷயமா நான் பார்க்குறேன். அதற்கு தகுந்த மாதிரியும் அந்த கதைக்கு தகுந்த மாதிரியும் ட்ராவல் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஓகே, இசை வந்து எப்போ உங்களை வந்து அப்படியே அந்த இடத்துக்கு இழுத்து கொண்டு வந்துச்சு? ஏன்னா லைக் நம்ம ஒரு ஸ்டடீஸ் படிச்சிருப்போம், பேஷன் வேறையா இருந்திருக்கும், சடனாக வந்து சில பேஷன் வந்து டக்குன்னு நமக்கு மைண்டில் நிற்கும், அதை நோக்கி நம்ம போயிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எப்பத்துலேருந்து இசை மேலே ஆர்வம் வந்துச்சு? இது சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் இருக்குது. அதில் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு எப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி இருந்தது தான். நான் அதுக்கப்புறம் என்னுடைய டிகிரி வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தது, அதில் இந்த மல்டிமீடியா அந்த டைமில் வெரி பிகினிங்கில் படித்தது, அது ரஹ்மான் சார்கிட்ட சேர்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. அதன் மூலமாக அதை நான் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ரெண்டும் டெக்னாலஜி, மியூசிக், இந்த ரெண்டுமே எனக்கு பெரிய கை கொடுத்தது. ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் சார், லைக் மீடியா வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம் நமக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கற்றுக் கொடுத்த லெசன் என்ன? லைக் உங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு மீடியாவுக்குள்ளே? அதான் நம்ம அது எப்படி நம்ம ஒரு படமாக ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற கதையை விஷுவல் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும்
நானும் சார் மாதிரி நானும் கொஞ்சம் டெக்னாலஜியில் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே வந்தேன் ஆரம்பத்திலே இருந்து. அப்போ எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நான் ஒரு கதையை வந்து விஷுவலாக நான் அந்த கேமராக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டுனா அதை வந்து நான் அவுட்புட் எடுத்துட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. அதனால எனக்கு எந்த இடத்துலையும் தயக்கம் இல்லை, எந்த இடத்துலையும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு நினைக்கிறது எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ராவாக நான் எடுத்துருவேன். அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட முடிகிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் இதை பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள், இந்த சின்ன படங்கள்னு சொல்லுவாங்க, நல்ல படங்கள், கமர்ஷியல் படங்கள், இப்படி தான் நம்ம பிரிக்கணும். ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படம்னு ஒரு டிவிஷன் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டயர்ட்னஸ் வந்துச்சு. ஆனாலும் எப்படியாவது தடுமாறி அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்ட பிறகு மக்கள் கொடுக்குற ஆதரவும் ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் காணாமல் போகுது. ஒரு கிரியேட்டராக எல்லாருக்கும் இருக்கிறது தான், இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக நம்ம ஃபிலிம் மேக் பண்ணும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த பயாஸ்கோப்புக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆஹா ஓடிடி ப்ரொடியூசர் பஜார்னு ஒரு மீடியம் தான், ஒரு நிறுவனம் மூலமாக ஆஹா ஓடிடி அப்ரோச் பண்ணோம். அவங்க இந்த படம் பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க, எங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ஆனால் எங்களை பயங்கரமாக என்கேஜாக வச்சுக்கிட்டே இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்போ இதை நாங்கள் எப்படி புதுசாக ஆடியன்ஸுக்கு சொல்லணும், நாங்கள் எங்கள் ஓடிடியில் இருக்கிற வழக்கமான படங்கள் மாதிரி இல்லை, இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு தனி செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச, எப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு முத்தை தேடி கண்டுபிடிச்சா எப்படி இருப்போம், அந்த ஒரு வைரம் மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு புது விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தணும். ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த படத்தை அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் எங்களுக்கு என்ன தோண வச்சிருக்குன்னா, இது மாதிரியான படங்களையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னா இந்த படம் அப்படியான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கு. ஆமாம், அது ரொம்ப ஒரு கிரியேட்டர். இப்போ இப்படிலாம் நடக்கும் பொழுது நமக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்லாம் மறந்துடுது. இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. ஸ்ட்ரகிள் வரும், சந்தோஷம் வரும். இந்த படத்தின் முதல் வெற்றியை அதை பார்க்குறோம் நம்ம. இந்த படத்துக்கு அடையாளமாக ஒரு விசிட்டிங் கடை ஆகாவோட ஃபைனல் அங்கீகாரத்தை அதை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ப்ரொடியூசர் பஜார், அவங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அப்கமர்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி படங்களை வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக செயல்படுறாங்க. ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறோம் என்ன மாதிரியான கிரியேட்டர்ஸ். ஓகே, பயோஸ்கோப் படம் வந்து எல்லா கஷ்டப்படுற இப்போ மீடியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அடித்தளம் போட்டிருக்கு இல்லையா, ஒரு புதுசாக. நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் என்னென்னா இந்த மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜனர் தான். இப்போது நிறைய டைரக்டர்ஸ், நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆஸ் அ டைரக்டராக. ஸோ நீங்கள் ஒரு பாதையை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியும் எடுக்கலாம், இந்த மாதிரியும் மக்கள் வந்து பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ் அ டைரக்டராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும், இந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, டைரக்டராக வர்றவங்களுக்கு குவாலிட்டினா ஒன்று தாங்க. நம்மளை நம்பி வந்து படம் பார்க்குற 2 மணி நேரம் நம்மளை நம்பி வந்து தியேட்டரில் உட்காந்துருக்கிற மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். சிரிச்சுக்கிட்டே அவங்கள உணர வைக்கலாம், அல்லது த்ரில்லாக உணர வைக்கலாம், சஸ்பென்ஸாக உணர வைக்கலாம். நீங்கள் எப்படி எந்த ஜானரில் வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் நம்ம ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரியான ஒரு தாய்மையோட தான் நம்ம அணுகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்குங்க. ஏன்னா இண்டிபெண்ட்டாக படம் எடுக்கிறோம், எப்படி வேணாலும் நீங்கள் என்ன வேணால் தவறு இருக்கலாம், நீங்கள் அதை சின்ன குறைபாடு இருக்கலாம். ஒரு கமர்ஷியல் படங்கள் ஒரு 100 கோடி ரூபா பண்ணுற படங்கள் அளவுக்கு நம்ம படங்கள் பர்ஃபெக்ஷனை நம்ம பார்க்க முடியும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அதை வந்து ஓவர்டேக் பண்ணி மக்களை ரீச் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் ஒரு கேமரா எடுத்துகிட்டு ஒரு படம் எடுங்க, மக்கள் இதை அங்கீகரிப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும்பொழுது உங்களோட கண்டென்ட் சரியாக இருந்துச்சுன்னா அது மக்களை போய் சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போது லைக் மூவி அதெல்லாம் தாண்டி வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு மெமரிஸ் வந்து மைண்டில் எப்போவுமே இருக்கும். சின்ன வயசில் நடந்திருக்கலாம், இல்லை ரீசெண்டாக நடந்திருக்கலாம், இல்லை இப்போ கூட நடந்திருக்கலாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கலாம். ஆனால் அது வந்து இப்போ வரைக்குமே எப்போவுமே வந்து மண்டைக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன மெமரிஸ் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. நீங்கள் சொல்லுது இல்லை என்னென்ன சார், என்னென்னா நான் வெங்காயம்னு ஒரு படம் பண்ணிட்டேன், இண்டிபெண்ட்டாக அந்த படத்தை பண்ணிட்டேன். நான் சொல்ல வேண்டிய கருத்தை நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் சொல்கிறேன், அதை டைல்யூட் பண்ண பார்க்குறாங்க, அதை டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி நான் நினச்ச விஷயத்த கொண்டு வரத்துக்கு பயந்தாங்க எல்லாமே. நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நான் என்ன நினச்சேனோ அதை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட்டி நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படி ஒரு படமா, இது எப்படி போய் ஒரு படம் எடுக்க முடியும், இதுக்குன்னு ஒரு படத்துக்கான இருந்து வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யாருமே அதை அங்கீகரிக்கல. ரிலீஸ் பண்ணி எல்லா தேட்டர்லையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்ட பிறகு சேரன்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, டைரக்டர் சேரன்கிட்ட இருந்து, இந்த படத்தை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாமல் நான் தூங்க மாட்டேன், நீ நிம்மதியாக தூங்க அப்படின்னு சொன்னார்.
நான் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பண்ண ப்ரொமோஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டைரக்டரையும் பார்க்க வச்சார், ப்ரொடியூசர்ஸையும் பார்க்க வச்சார், ரைட்டர்ஸ், விஐபிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வச்சு பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இந்த பெரிய சேனல் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாங்க, சேட்டலைட் வாங்க வச்சாங்க, பெரிய லாபகரமான படமாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனார். அந்த பாயிண்ட் இல்லாமல் போனால் நான் இன்னைக்கு சினிமாவில் இருந்திருக்க முடியாது. இந்த பயாஸ்கோப்னு ஒரு படம் வந்திருக்காது, எதுவுமே இல்லாமல் மாறி இருக்கும். அந்த மூமெண்ட்டை வந்து நான் எப்போவுமே மறக்க முடியாது அப்படின்னு. ஓகே, நீங்க சொல்லுங்க சார் உங்களோட மறக்க. என்னோடது சரி சினிமாலே சொல்கிறேன். முதல் படம் என்னோடது. நம்ம இப்போ ரஹ்மான் சார்கிட்ட பல நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்கும். அது எப்போ நம்ம படத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை யோசனைகளை அடுக்கி வச்சுருந்துருப்போம். அதை வந்து முதல் படமாக வம்சமில் எங்கெங்கே வேணுமோ அப்ளை பண்ணுறோம் எல்லாம். அது எப்படி இருக்குன்றது எனக்கு பிடிச்சிருக்கு. பப்ளிக் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது நம்மளுக்கு. அதை வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஃப்ரைடேன்ற மாதிரி ரிலீஸ் ஆகி அது தேட்டரில் வந்து இடமே இல்லை நின்று பார்க்குறதுக்கு. ஒரு ஓரமாக நின்று அதை பார்க்கும்போது அந்த மியூசிக் வரும்போது அந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது பாருங்கள். இப்போ அவங்களுக்கே தெரியுது அந்த சீக்வன்ஸு, அந்த இடத்துல அந்த மியூசிக் வருமானது அவங்களே எதிர்பார்த்து அந்த கிளாப்ஸ் பண்ணது, அது வந்து மறக்க முடியாது எனக்கு. அதாவது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் நம்ம நினைத்து வைத்திருந்தது ஆடியன்ஸ் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றத கண்கூடாக நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெரிய நிறைவு கொடுத்தது. அதை வந்து மறக்க முடியாது என்னால். இவ்வளோ நேரம் வந்து ரொம்பவே அழகாக என் படத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். 2 பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தியா.